வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியில உட்காந்துருக்காங்க. வீரா அப்பதான் காக்கி சட்டை எடுத்து போட்டுட்டு ஆட்டோ வந்து எடுக்க வராங்க. கல்யாணமாகி 2 நாள் தான் ஆகுது வீரா. அதுக்குள்ளேயே நீ வெளியில போக வேண்டாமான்னு நான் சொன்னேங்கிறாங்க மாறன். ஏண்டி அந்த மாப்பிள்ள நிறைய கண்டிஷன் போட்ட போது ஓகே சொன்னேன். இப்ப நான் பேசினா எதுவும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்கிறாங்க. ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க வீரா. பாத்தியா ஆட்டோவே உன் பேச்ச கேட்க மாட்டேங்குது. நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீல அந்த மாதிரி தான்ங்கிறாங்க மாறன். ஒரு வாரம் தானே ஆட்டோ லீவ் போட்டு அதுக்குள்ள என் பேச்ச கேட்க மாட்டியா ஸ்டார்ட் ஆக மாட்டியா அப்படின்னு ஆட்டோவை திட்டுறாங்க. ஆட்டோ மேலேயே இந்த கோவப்படுறாளே நம்மளாம் எதனா என்ன ஆக போறோமோன்னு நினைக்கிறாங்க மாறன். ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப தள்ள போறியா இல்ல உன் மேல விட்டு ஏத்திட்டு போட்டுமாங்கிறாங்க. ஆமாடி அம்மா நீ ஏத்தினாலும் ஏத்திடுவே நீ போமா தாயே அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வீராவும் வெகு வேகமா போறாங்க. தனியா போறாள் இந்த நேரத்துல மனசு வேற உறுத்துது என்ன பண்ணலாம் அப்படின்னு பின்னாடியே போலான்ட்டு அந்த பக்கமா போய் ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்கறாங்க. அடடே நீங்களா நீங்க வீர புருஷன் தானே உங்களுக்கு இல்லாத வண்டியா எடுத்துட்டு போங்கிறாங்க. தாராள மனசு ஆனாலும் ஒண்ணு சொன்னாங்களே அது இன்னும் கொஞ்சம் காதுக்குள்ளே கேட்கலான்னு இருக்குதே. ஆமா இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க வீர புருஷன் தானுங்கிறாங்க. அடடா ஊர் முழுக்க இந்த தெரு முழுக்க சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் காதுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்குதுங்கிறாங்க மாறன். சொல்றேங்கிறாங்க. சரி இப்போதைக்கு வண்டி எடுத்துட்டு போறேன்ட்டு எடுத்து போறாங்க மாறன். மாறனும் வீராவுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. வீரா கண்ணாடியில பாத்துக்கிறாங்க. வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா டே இங்க வாடாடு கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஐயோ வண்டியை நிறுத்தி நீ என்ன காய்ச்சி போறவளோ தெரியலையேன்னு போய் கிட்ட நிக்கிறாங்க. ஆமா எதுக்கு இப்ப என் பின்னாடி வரேங்கிறாங்க. நான் வந்துதானே ஆகணும் உன் புருஷனாச்சே நான் வரத்தானே வேணுங்கிறாங்க. எல்லாருமே வீரா புருஷன் தான் சொல்லிக்கிறாங்க. ஏரியா முழுக்க நம்ம தான் ஃபேமஸ் ஆக போறோங்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஏதோ கொஞ்ச நேரமாவது ஆட்டோ ஓட்டினா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமேனு நான் ஆட்டோ ஓட்டிட்டு வரேன். இது கூட உனக்கு பொறுக்கலையா வீரா நீ எதுக்கு என்ன பாக்குற ஏதோ வழிபோக்கன்னு நினைச்சுக்கோ நீ போனா நான் பின்னாடியே வந்துட்டு இருக்க போறேன் நீ எதுக்கு என்ன பாக்குறேன்னு கேக்குறாங்க. என்ன புரிஞ்சுக்கோ ஏன் வீட்லயே வெளியிலயே காத்துக்கிட்டு இருக்கிற நான் ஆட்டோ ஓட்டிட்டு போனாலும் பின்னாடியே வர்றேன் எனக்கு ஏன் இப்படி டார்ச்சர் கொடுக்குற ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வெளியில வந்தா அப்பவும் பின்னாடியே என்ன துரத்திக்கிட்டே வரையே ஏன்டா நீ இப்படி டார்ச்சர் கொடுக்குற நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண ஏன் பின்னாடியே சுற்றிட்டு வரேன்னு கேக்குறாங்க. வீரா இல்லடி நான் உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண நான் தான் உன்னை பிடிக்கவே இல்லை உன்னை விரும்பவே இல்லை உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல திரும்ப என் பின்னாடியே வந்து வச்சுக்கோ நான் ஆட்டோ எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேங்கிறாங்க. சரி நான் ஒன்றும் உன் பின்னாடி வரல நீயே போய்க்கோ அப்படிங்கிறாங்க. வீராவும் வெகு வேகமாக ஆட்டோ எடுத்துட்டு போகிறாங்க. மாறன் அதே இடத்துல நின்று பார்க்குறாங்க. அடே அப்பா இதே மாதிரி ஏரியாவை விட்டு போயிட்டானா இன்னும் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு வீரா மனசில் நினச்சிக்கிட்டு வராங்க. கண்மணி இருட்டுக்குள்ள ரூமில் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ராகவன் வராங்க. என்ன கண்மணி ஏன் இருட்டில் உட்காந்துருக்க லைட்டு போட்டால் என்னன்னு கேட்குறாங்க. இல்லைங்க வீராவோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. வீரா ராத்திரி பகல் பார்க்காம எங்களுக்காக உழைச்சவளுங்க அவளுக்கு ஒரு நல்ல அக்காவாக இருக்கணுமேனு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கலான்னு நினச்சேன். உங்கள் தம்பி எங்கள் ஆசிரியெல்லாம் மண்ணெளி போட்டது மட்டும் இல்லாமல் வீராவோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டா. இப்ப அவ அதை நினைச்சு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அது கூட அவளை நிம்மதியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க தம்பி எங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். பத்தா குறைக்கு உங்க அத்தை வேற அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு என்கிட்டயே சவால் விடுறாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எங்க அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருக்குமாங்க. பாவங்க வீரா அவளை கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானே இந்த மாறன். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு மூத்தவளா இருந்து என்னால ஒரு அக்காவா எதுவுமே செய்ய முடியாம இருக்கேங்களே அப்படின்னு அழுகிறாங்க கண்மணி. அழாத வீரா தைரியமான பொண்ணு அவ இதுல இருந்து எப்படியும் வெளியில வந்துருவா நீ அதை நினைச்சு வருத்தப்படாதீங்கிறாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல பாவம் என் தங்கச்சி இதையெல்லாம் தாங்கிட்டு எப்படித்தான் இருக்காளோ. ஆனா இதை நினைச்சு பார்க்க எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவும் முடியல தாங்கிக்கவும் முடியல தெரியுங்களா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜட மாதிரி இருக்கு பேசாம செத்து போயிடலான்னு தோணுதுங்கிறாங்க கண்மணி. அச்சோ கண்மணி ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் மாறன் கிட்ட நான் பேசுறேன் விடு நீ இப்படி எல்லாம் யோசிக்காத எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. நான் எப்படிங்க தாங்கிக்குவேன் உங்க அத்தை வேற ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. இப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தரா சேர்ந்துக்கிட்டு எங்க குடும்பத்தை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறீங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் மட்டும் ஏங்க உயிரோடு இருக்கணும் எங்க குடும்பத்துக்கு என்னங்க நிம்மதி இருக்கு நீங்களே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கண்மணி ராகவங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே படப்படன்னு எந்திரிச்சு கீழே ஓடுறாங்க. பின்னாடியே ராகவனும் ஓடி வராங்க. சமையல் கட்டுக்கு போனதும் மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திக்கிறாங்க. எங்க கிட்ட வராதீங்கிறாங்க. கண்மணி சொன்னா கேளு இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தது பெரிய தப்பு. நானே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நான் வந்தது தப்பு தானே. கிட்ட வராதிங்க நான் கொளுத்திக்குவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. தீக்குச்சி எடுத்து உரைக்கிற மாதிரி உரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கண்மணி. அப்பதான் ராமச்சந்திரன் ஓடி வராங்க. வள்ளி ஓடி வராங்க. ராகவனும் அவங்களுக்காக வரைக்கும் பதறாங்க. கண்மணி வேண்டாம் சொன்னா கேளுங்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்து பார்த்துட்டு கண்மணி முதல்ல தீப்பெட்டியை கீழே போடுங்கிறாங்க. இல்ல மாமா என் தங்கச்சியை வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை நான் கொளுத்திக்கிறேங்கிறாங்க. எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு மாமா நான் உயிரோடு இருக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன கண்மணி என்ன காரியம் பண்ண பாக்குறேன் டே போய் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து தலையில இருந்து ஊட்டி விடுறாங்க. கண்மணி அப்படியே நின்ன பாக்க நிக்கிறாங்க. போட நடிப்பு சேர்த்துன மாதிரியே கண்மணியோட அத்தையும் ஐயோ உங்க புள்ள இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரோ தெரியலீங்களேங்கிறாங்க. கண்மணி ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்தேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானுமாங்கிறாங்க ராமச்சந்திரன். ராகவா இங்க என்னடா நடக்குது என்னாச்சுடான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். வீர வாழ்க்கையை காப்பாற்ற முடியலையே
தெரியலையே, அப்படியே நான் பத்திக்கிட்டு சாகுறேன்னு சொல்லி இப்படி ஓடி வந்துட்டான்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்தியோன்னு கேட்குறாங்க ராகவன். இந்த பக்கமா கார்த்தியும் தலையே அடிச்சு, மாமா நானும் இதையெல்லாம் மறக்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா கண்ணை மூடி தூங்கலான்னு நினைச்சா கூட உங்க மகன் என் தங்கச்சி வீர கழுத்தில் தாலி கட்டினது தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வரல. தாங்கிக்கவே முடியல மாமா. என் தங்கச்சி என்னை அவ்வளவு நம்பினா, என்னாலேயே அவள் வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு அழுகுறாங்க. கண்மணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வர நான் சம்மதிச்சிருக்கவே கூடாது, அதுதானே காரணம். அப்படி ஒரு உறவு வந்ததுனால தானே அவன் என் தங்கச்சி கூட பழகி அவள் இப்படி கட்டாய தாலி கட்டியிருக்கான். நானாவது எதையாவது வெளியில சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா வீரா எல்லாமே மனசுல போட்டு புதைச்சு வச்சு நொந்து கொண்டிருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க பையன் வேற வீட்டு வாசல்லே உட்காந்துருக்காமா. அவளுக்கு எவ்வளவு மன வேதனையா இருக்கு தெரியுமா. இதனால ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா என்ன செய்யட்டும். அதனால அவளுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துறதே நல்லதுன்னு சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணி வீராவுக்கு பழைய வாழ்க்கை எப்படி திருப்ப கொடுக்கணுமோ அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நீ இப்படி எல்லாம் முடிவு எடுக்காதீங்க. இப்படி எல்லாம் யோசிச்சினா நம்ம ரெண்டு குடும்பத்தோட நிலைமை என்னமா ஆகுறது. கண்மணி இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்காத. நீ இப்படி எல்லாம் யோசிச்சினா நானும் உன் கூடவே வந்துடுறேன்னு ராகவன் நிலவுறாங்க. வள்ளி சத்தம் போடுறாங்க. இப்படி சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா இது என்ன வேண்டுதலா? கொஞ்சம் பேசாம இரு. கண்மணி நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்ல. வீராவுக்கு மாறனை பிடிச்சிருக்கு. அவளுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தயக்கம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுவும் சரியாயிடும். வீரா மாறனை ஏத்துக்குவா. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நீ கவலைப்படாதீங்கிறாங்க. ஐயோ திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு கண்மணி தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. நீங்க சொல்றது எல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படி ஒரு வேளை வீராவுக்கு மாறனை பிடிச்சிருந்தா அவ என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டல மாமாங்கிறாங்க. எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசுறவ இதை மட்டும் என்கிட்ட சொல்ல தயங்குவலா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அவனை தூண்டி விட்டதும் இல்லாம எங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறீங்க. பாருங்க மாமா, சித்தி என்ன சொல்றாங்க பாருங்கன்னு கண்மணி அலாலன்னு அழுது நடிக்கிறாங்க. தங்கச்சியை மாறன் கூட சேர்த்து வைக்கிறதும் நான் இந்த குடும்பத்துல சாம்பல் ஆகுறதும் ஒண்ணுதான். நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கண்மணி. வள்ளி ஏதோ சொல்ல வராங்க. வள்ளி கொஞ்சம் வாய் மூட அமைதியா இருங்கிறாங்க. கண்மணி நீ அழுகாத, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன் தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ நீ சொல்ற மாதிரி அதை அப்படியே வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் எதையும் கேட்காதீங்கிறாங்க. இல்ல மாமா, வீரா இந்த வீட்டுக்கு வரலினாலும் உங்க பையன் திரும்பி வரணும். இல்ல எல்லாத்துக்குமே பெத்த பாசம்னு ஒன்று இருக்கு. ஆனா உங்க பையனை எப்படி இங்கிருந்து நீங்க அனுப்ப முடியும்? நானே அனுப்ப சொன்னாலும் அது பெரிய தப்பாயிடும். ஆனா உங்க பையனை நீங்க எப்படி இங்கிருந்து அனுப்ப முடியும்னு கேட்குறாங்க கண்மணி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துவே மாட்டோம். அதையும் மீறி யாராவது சேர்த்தணும்னு நினைச்சாலும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கவலைப்படாதீங்கிறாங்க ராமச்சந்திரன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத கண்மணி. நீ போய் குளிச்சுட்டு நிம்மதியா போய் தூங்கு போங்கிறாங்க ராமச்சந்திரன். கனவுல கூட நீ இப்படி எல்லாம் யோசிக்காத, போங்கிறாங்க. வள்ளி நீயும் போன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நீ இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்காத, வா போலான்னு ராகவன் கூப்பிடுறாங்க. இல்ல இன்னைக்கு வேணா என்னை நீங்க தடுத்திருக்கலாம். ஆனா உங்க தம்பி திரும்ப திரும்ப என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு நேலுக்கு நேர் வெடிச்சு நாடகமா போட்டுட்டு இருக்காங்க கண்மணி. இதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிற ராகவன், கண்மணி நீ இப்படி எல்லாம் பண்ணாத, நான் என்ன செய்வேன், நீ இல்லைன்னா நான் என்ன எப்படி இருப்பேன், நீ வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரன் தனியாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வள்ளி போறாங்க. அண்ணே என்னன்னே இப்படி பண்ணிட்டு, நீ என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு கண்மணிக்கு என்ன இப்படி வாக்கு கொடுத்தின்னு கேட்குறாங்க வள்ளி. அதனால என்ன நீயும் உன் மருமகனும் சொல்றது தான் நாங்கள் கேட்கணுமான்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். என்னென்ன நீ மாறும் உன் பிள்ளை தானே பிள்ளையா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கிறாங்க. என்ன சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் அவன் உன் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுவான். மாறனை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? எல்லாருமே சேர்ந்து அவனை ஒதுக்கி வச்சா எப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவனை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா? சரி நீ சொல்றது அப்படியாவே இருக்கட்டுமே. எல்லாருமே சேர்ந்து அவனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? அவன் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் அது எப்படியாவது வீர கூட சேர்த்து வச்சு அவனை வாழ வைக்கணும்ல. நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணேன்னு கேட்குறாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ட்டுமேங்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். வீட்டில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது. விட்டா வீராவையும் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்து வச்சிருவீங்கிறாங்க. வீரெல்லாம் அப்படி பண்ண மாட்டானா? ஆமாமா, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குது பாரு. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்குது பாருன்னு திட்டுறாங்க ராமச்சந்திரன். இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு என் தலை எழுத்துங்கிறாங்க. அண்ணே இதெல்லாம் நீயா பேசுறதுங்கிறாங்க. ஆமா, நானா பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஆசை பாரு. தருதலை பிறந்திருக்காவது அடுத்தவங்களை பத்தி யோசிச்சிருக்கானா? அவன் சந்தோஷம் தானே முக்கியம் நினைக்கிறாங்கிறாங்க. எது மாற அவன் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிறானே. ஏன்னே இப்படி எல்லாம் பேசுறான்? அவனுக்கு அவனை விட அவனை சுத்தி இருக்கிறவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறான். அதனாலதான் அவன் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்காங்கிறாங்க. ஆமா, கிழிச்சான் போ. அப்படி யோசிக்கிறவனா இருந்தா விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவானா? இங்க பாரு, இதுக்கு மேல அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தொலைகிட்டு இங்க மட்டும் வரக்கூடாது, என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது சொல்லிட்டேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ராமச்சந்திரன். நீ கோவத்துல தான் பேசுறியா இல்ல நிதானமா யோசிச்சு தான் பேசுறியாங்கிறாங்க. இங்க பாரு, கோவத்திலையும் பேசல, நான் நிதானமா முடிவெடுத்து தான் சொல்றேன். அவனை மட்டும் இங்க வரக்கூடாது. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக அவனை ஒதுக்கி வைக்கிறதுல தப்பே இல்லை. அவன் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சானா அவனை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போக சொல்லு. பணம் வேணாலும் எவ்வளவு வேணாலும் தந்துடுறேன், அவனை காணாம போக சொல்லுங்கிறானே. அப்படியெல்லாம் மாறினா போன்னு சொல்ல முடியாது. வீராவையும் மாறனையும் நம்ம தானே சேர்த்து வைக்கணும்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் அவன் நினைச்ச மாதிரி சேர்த்து வைக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு திட்டுறாங்க ராமச்சந்திரன். ரவுடிங்க வீரோட ஆட்டோவை குறுக்காட்டுறாங்க. எங்க போகணும்னு கேட்குறாங்க. சாத்தனூருங்கிறாங்க. ஓ அப்படியா, 500 ரூபாய் ஆகுங்கிறாங்க. ஏய் 2 பேர் சவாரி 500 ரூபா பரவாயில்லையில, சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறாங்க. 2 ரவுடிகளையும் பார்க்கும்போது சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் தைரியமா கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே மாறன் வர்றதுனால வீரா தப்பித்தாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.